ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு ஆற்காடு எக்லிசியா சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த சாயங்கால வேளையிலும் ஜப சிந்தனைகளோட கண் முன்னாடி இருக்கக்கூடிய தொகுதியில, கண் முன்னாடி இருக்கக்கூடிய அத்தியாயத்துல அந்த குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நாம் பார்க்க முயற்சி செய்யலாம். அன்பானவர்களே, 7ஆம் தூதன் அவருடைய எழுத்துக்கள்ல இந்த 4வது தொகுதியில 4வது அத்தியாயத்தை எப்படி கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துல பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய பெயர் சபை அமைப்புகள் மற்றும் அரசியல் அதிகாரங்கள் ஆகியவற்றிற்கு எதிரடையாக இந்த மேன்மை மக்களுடைய கூட்டம் ஆகிய இவைகளுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு ராஜ்யத்துல அல்லது அர்மகதோன்ல வரப்போகுது அப்படிங்கிறத காண்பிப்பதற்காகத்தான் இந்த ஒரு அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரொம்ப குறிப்பா இது அவர் ஒரு கோர்ட் ரூம் டிராமா மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு நீதிமன்ற காட்சியை போல அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நன்கு தெரியும். கடந்த முறை நாம் பார்த்தோம். இதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 50வது அதிகாரத்தின் காரியங்களை எடுத்து நாம் படிச்சுட்டு வந்தோம். அதே மாதிரி 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல கவனித்து பார்க்கும்போது, தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிற அந்த தராசுல அளவிடப்பட்டு அவங்க எடை குறைவாக இருப்பதை நாம் கவனித்தோம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை படிப்படியாக பொதுமக்கள் எடுத்து சொல்லுவதை நாம் கடந்த முறை பார்த்தோம். ரொம்ப குறிப்பாக முதலாவது கைதியாக யாரதான் நாம் பார்க்கிறோம் அப்படின்னம்னா, இந்த அரசியல் அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். அரசியல் அதிகாரங்கள் அவங்க மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? கடந்த முறை நாம் பார்த்தோம். நீங்க யாராவது சொல்ல முடியுமா அவங்க மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? யாவே தேவன் நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் சர்வாதிகாரிகள் மற்றும் மேன்மை மக்கள் மற்றும் மதகுருகள் இவங்க எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரடையாக குற்றங்களை சொல்லுவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் உலக மனுக்குலம் இருக்கு. இப்போ இந்த முடியாட்சி மன்னர்கள் மேல, இதுவரைக்கும் ஆண்டிட்ட முடியாட்சி மன்னர்கள் மேல எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு கடந்த முறை வைக்கப்பட்டது என்பதை நீங்க இப்ப பகிரலாம். ஒரு 2 வாரம் முன்னாடி நாம பார்த்திருந்தோங்க. 2 வாரம் முன்னாடி என்ன குற்றச்சாட்டு பார்த்தோம்? அவங்களோட செலவு விவரங்கள் பற்றி. கரெக்ட், ரொம்ப அருமை, பரவாயில்ல. ஒரு சகோதரி சொல்றாங்க, ஆமா, அந்த செலவு விவரங்களுடைய காரியம். அதாவது அவங்க பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து அவங்க அரண்மனைகளை கட்டுறது, அரசவைகளை கட்டுறது, நிறைய விருந்துகள் வைக்கிறது. நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல கூட பாத்தீங்கன்னா, அந்த ராஜா பாட்டுக்கு விரும்பின மாதிரி விருந்து வச்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு வாரத்துல விருந்து முடிஞ்சிடும். ஒரு வாரம்லாம் யாராவது விருந்து வைப்பாங்களா? ஒருவேளை விருந்து வைப்பாங்க. ஆனா திடீர்னு ராஜா என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, ஒரு வாரம் விருந்து வைப்பாரு. ஒரு வாரம் முடியும் போது இன்னொரு வாரம் விருந்து அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் பண்றது யாருடைய பணத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏழை பாளையினுடைய ஜனங்கள்ல பணத்தை எடுத்து இப்படி அதிகம் செலவு செஞ்சது ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல. அடுத்தது, எல்லா செலவினங்களையும் செய்து வச்சுக்கிட்டு தேசத்தையவே கடன்ல தள்ளனது. கேட்டா சொல்லுவாங்க, ஒவ்வொரு குடிமகனுடைய தலையின் மேலையும் நம்ம சர்க்கார் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்குது.
அப்படின்ட்டு நம்மகிட்டயே கேட்காம நம்ம மேல கடன் வாங்கி வச்சிருக்குது. இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இரண்டாவது. மூன்றாவது ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அறுவடை, விவசாயம், வியாபாரம் இது போன்றவைகள்ல முதலீடுகள் செய்யாம அணு ஆயுதங்கள், ஆயுத கிடங்குகள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பணத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. இப்போ துப்பாக்கி வேணுமா, பிரெட் வேணுமா, பசியா இருக்கிற டைம்? பைபிள் ரீட் பண்ற சகோதரி சொல்லுங்களா. பைபிள் ரீட் பண்ற துப்பாக்கி வேணுமா, ஆகாரம் வேணும்? ஆகாரம் தான் வேணும். சோ அப்ப இது நாள் வரைக்கும் இந்த 3 குற்றச்சாட்டுகளை இவங்க புரிஞ்சதுக்காக இவங்க மேல ஒரு 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 பெரிய அவமானம் இவங்க மேல ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு ஆதாரமாக அவர் 7ஆம் தூதன் இந்த புஸ்தகத்துல, இந்த அத்தியாயத்துல நிறைய நியூஸ் பேப்பர்ல இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்ததை அவரு எழுதியிருக்கிறார், எடுத்து பதிவு செஞ்சிருக்கிறார். ரொம்ப குறிப்பா நியூயார்க் போஸ்ட், லண்டன் டெலிகிராஃப், அதுக்கப்புறம் சார்லஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான எழுத்தாளர், அவர் பாத்தீங்கன்னா இந்த ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கதாபாத்திரத்தை உருவாக்குனார். சார்லஸ் டிக்கன்ஸ் அப்படிங்கிறவரு குழந்தைகள் எழுத்தாளர். அந்த காலத்துல குழந்தைகளை எல்லாம் எந்த அளவுக்கு இந்த தொழில் புரட்சின்னு சொல்லிட்டு பணம்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு குழந்தைகளை எல்லாம் அடிமைப்படுத்தி அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்யாம அவங்கள தொழிலாளிகளா எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு கீழ்த்தரமான நடத்தைகளை எல்லாம் சிறு பிள்ளைகள் மேல கொண்டு வந்திருக்கிறாங்க, சிறு பிராயத்தை குழந்தைக அனுபவிக்க விடாதபடிக்கு பண ஆசையில அவங்களை எல்லாம் எப்படி தொழில ஈடுபடுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை எழுதுறவர் தான் சார்லஸ் டிக்கன்ஸ். உலக புகழ் பெற்ற ஒரு நல்ல எழுத்தாளர். அவருடைய கருத்துக்களை எடுத்து 7ஆம் தூதன் காட்டுறார். சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இப்போ 7ஆம் தூதன் எடுத்து காட்டுறாரு. இவங்களுடைய செலவினங்கள், இது விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது இந்த மேன்மை மக்கள், அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அரசவைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள் கூட இருக்குது. அதுக்கு முன்பதாக ஒரு எழுத்து நீங்க படிக்கணும், அது என்னன்னு காட்டுறாருங்க. நிமிஷம். தமிழ்ல பாருங்க, 118வது பக்கத்துல ஒரு ரீடிங் இருக்கு. இப்ப படிப்பாங்க, கேளுங்க. இப்படியாக சமுதாய சக்தியின் தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக போய்கொண்டிருந்தது. பத்திரிகைகள் மட்டும் இதை வெளிப்படுத்தவில்லை, மக்களும் கூட அதிகாரங்களுக்கு எதிரான எல்லா இடங்களிலும் சத்தமாய் பேசி கூச்சலிடுகின்றனர். சர்வலோகமும் அமைதியின்றி இருக்கிறது. இது வருடத்துக்கு வருடம் மென்மேலும் பயங்கரமாக அதிகரித்து வருகிறது. அப்போ அரசியல் அதிகாரிகள் மேல, இந்த அரசு ஆட்சி பண்றவங்க மேல ஒரு வகையான அதிருப்தி என்பது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அபாயகரமான வகையில அது அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிறத நாம எழுத்துக்கள்ல பார்க்கணும். கேட்டா அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு படிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த வால்யூமுடைய பகுதிகள். ஆனா இது 100 வருஷம் முன்னாடி எழுதுனது. அதனுடைய எதிரொலியா தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது அன்பானவர்களே, அடுத்த ஒரு சப் டாபிக் இருக்குது. இப்ப நம்ம படிச்சதுக்கு அடுத்தது அந்த சப் டாபிக்கை கொஞ்சம் படிப்போம். தற்கால சமூக அமைப்பின் மீது உலகத்தின் பாருங்க, தற்கால சமூக அமைப்பின் மீது உலகத்தின் குற்றச்சாட்டு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இப்ப பாருங்க, சமூக அமைப்புகளின் மீது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயின் சார்ஜ் என்ன அப்படின்னா அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். அதாவது ஏழைகளை நாம முதலீடாக பயன்படுத்தி பல அமௌண்ட்டை நம்ம பெருக்கிக்கிட்டோம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்.
அதிகாரத்தை கையில ஒரு சிலர் மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை ரொம்ப நாள் ஏமாத்தி இருக்கிறாங்க கூலி போன்ற விஷயங்கள்ல. ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியமாக அவர் பார்க்குறாரு அன்பானவர்கள். ரொம்ப குறிப்பாக இந்த ஒரு மேன்மை மக்கள் அல்லது இந்த ஏழை ஜனங்களுடைய விஷயத்துல பார்க்கும்போது அந்த முதல் பத்தியிலேயே அவர் அதனுடைய கருத்துக்களை எழுதுவார். அந்த முதல் பத்தியாத்தையே படிங்க. கிறிஸ்தவ ராஜ்யங்களின் சமூக அமைப்பு கூட ஆய்வுக்கு உட்பட்டே இருக்கிறது. அதன் பண சம்பந்தமான ஒழுங்குமுறைகள், அதன் பொருளாதார திட்டங்கள், நிறுவனங்கள், மேலும் இதற்கும் மேலாக அதன் சுயநலமான வியாபார நியமங்கள், செல்வத்தை அடிப்படையாக கொண்ட அதன் வகுப்பு பிரிவினைகள், இவை யாவும் அநீதியையும் மக்களின் பாடுகளையுமே குறிப்பிடுவதாக இருக்கின்றன. இவைகளை எல்லாம் இந்த நேரத்தின் நியாய தீர்ப்பில் சமூக நிறுவனங்களின் மேல் தீவிரமாக பிரயோகிக்கப்படுகிறது. வெள்ளியை போன்ற கேள்விக்கும் பொன்னான தரத்திற்கும் முடிவில்லாத விவாதங்கள் சாட்சியாக உள்ளன. முதலீடு மற்றும் உழைப்புக்கு இடையிலான ஓயாத சர்ச்சை பெருங்காற்றால் பேரிரைச்சலோடு அலைமோதும் கடல் அலை போல் பாருங்க, ஒரு கடல் அலை போல இந்த ஒரு சிக்கல் வருது அப்படிங்கிற தற்போதைய சமூக அமைப்புக்கு எதிராக ஒருமுகப்பட்ட முணுமுணுப்பின் எண்ணில்லா குரல்கள் ஒலிக்கின்றன. விசேஷமாக வேதத்தில் காணப்படுகின்ற நீதி நெறிமுறைகளை அங்கீகரித்து கடைபிடிக்கிறோம் என்று கூறிக்கொள்ளுகிற கிறிஸ்தவ ராஜ்யத்திற்கு எதிராக ஒலிக்கிறது. அடுத்த பத்தி கூட மொத்தத்தில் உலகத்துக்கு கூட கிறிஸ்தவ ராஜ்யத்தின் நியாய தீர்ப்பில் தேவனுடைய வசனமே அளவுகோலாக இருக்கும். புறஜாதியார் உங்கள் புஸ்தகத்தை போல நீங்கள் நல்லவர்களாக இல்லை, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவை கோடிட்டு காட்டி உங்களுக்கு மாதிரியாய் இருப்பவரை நீங்கள் பின்பற்றவில்லை என்கின்றனர். புறஜாதியாரும் கிறிஸ்தவ ராஜ்யமும் அன்பின் சட்டத்தையும் பொன்னான பிரமாணங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களின் போதனைகள், நிறுவனங்கள், கோட்பாடுகள் மற்றும் பொதுவான கிறிஸ்தவ முறைமைகள் ஆகியவைகளை அளந்து பார்க்கின்றன. எல்லாமே அரண்மனை சுவரில் எழுதப்பட்ட வினோதமான கையெழுத்தாகிய நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்ற சத்தியத்திற்கு சாட்சியாய் இருப்பது போலவே இருக்கின்றன. அதாவது ரொம்ப குறிப்பா இங்க இருக்கிற சமூக அமைப்புகள் எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்தவ தேசங்கள்னு சொல்லிக் கொள்ளுகிற அந்த தேசங்கள்ல இருக்கிற சமூக அமைப்புகள். ஏன் அவங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, அவங்க கையில வச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க வேதம். இப்போ ரொம்ப குறிப்பா ஒரு சாமியார் நடந்து போறாருன்னு வைங்களேன், அவர் ஒரு பெரிய அநியாயம் பண்ணாங்கன்னா பொதுவா பொதுமக்கள் கிட்ட இருந்து அதிக விமர்சனம் ஜாஸ்தியா வரும். ஒரு தனி மனிதன் தவறு செய்யறதை விட இந்த ஒரு சாயம் பூசி இருக்கிறார், மத சாயம் பூசி இருக்கிறார், இவர் தவறு செய்யும் போது உடனே அது வைரல் ஆகும், உடனே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகும். பாருங்க இந்த மாதிரி ஒரு சாமியார் பாருங்க எப்படி பண்றாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு நமாஸ் பண்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க, அவர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னு வைங்களேன், பாரு இங்க நமாஸ் பண்றாரு அங்க போய் என்ன பண்றாரு பாரு அப்படின்ட்டு அது பேசுவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ தேசங்கள்லையும் எடுக்கிறது பைபிள், ஆனா வாழ்க்கை அதுக்கு சம்பந்தமே இல்லை. நிறைய பேரு இந்த நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, கழுத்துல காதுல எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வீடை போய் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேசாம அவங்க நகையே போட்டிருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய வீடுகள்ல அதிக செலவினங்கள் அங்க போய்கிட்டு இருக்கும், அதிக செலவினங்கள் போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ தேசங்கள் அதிக செலவுகளை செய்துட்டு ஒரு சிலர் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. பெரும்பான்மையான ஜனங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிராகரிச்சிருக்கிறாங்க, அடிப்படை வசதிகள்ல இருந்து கூட நிராகரிச்சிருக்கிறாங்க. இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் அது பெருங்கடல் போல என்ன ஆகுதுன்னா, பெருங்கடலின் இறைச்சல் போல அது பெருகிட்டு போகும். உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செலவுகள் பற்றின விவரங்கள் எடுத்து காட்டுவார். இதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது.
இந்த நடுத்தர வர்க்கம்ங்கிறதே கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டு எல்லாம் அந்த நடுத்தர வர்க்கமும் ஏழை தான், நடுத்தர வர்க்கம்ங்கிறவரும் ஏழை தான். அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அன்பானவர்களே, கடைசியில ஜனங்க ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியாக மத அமைப்புகள் மீதான ஒரு குற்றச்சாட்டு, மத அமைப்புகள் மீதான ஒரு குற்றச்சாட்டு அங்க வருது. மத அமைப்புகள் மீதான குற்றச்சாட்டு எவ்விதம் இருக்குதுன்னா, எவ்விதம் அரசியல் சக்திகள் மேல இருந்ததோ, எவ்விதம் சமூக அமைப்புகளின் மீது இருந்ததோ, அதே மாதிரி மத அமைப்புகள் மீதான குற்றச்சாட்டுகளும் அங்க உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த மத அமைப்புகள் மீதான குற்றச்சாட்டுகளை சபை அதிகாரங்கள் பற்றிய உலகின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது வந்து பக்கம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 126வது பக்கம். அதுல இருக்கிற முதல் 2 பத்திகளை கொஞ்சம் படிக்க கேட்கலாம். சபை அதிகாரங்களை பற்றிய உலகத்தின் தீர்ப்பு. சபையை குறித்ததான விமர்சனம் முடியாட்சி மற்றும் பிரபுக்கள் ஆட்சியை போலவே அத்தனை கடுமையாகவே இருக்கிறது. ஏனெனில் அவை சுய விருப்பங்களுக்காக செய்யப்பட்டவை என்று நன்கு உணரப்பட்டிருந்தது. இந்த மன எழுச்சிக்கு கீழ்கண்டவைகள் எடுத்துக்காட்டுகளாக கூறப்பட்டுள்ளன. தி நார்த் அமெரிக்கன் ரிவ்யூ என்ற பத்திரிகை சில ஆண்டுகளுக்கு முன் ஜான் எட்கர்டன் ரேமண்ட்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட சபையின் சரிவு என்ற கட்டுரையை வெளியிட்டிருந்தது. பாருங்க, இது வந்து பிரதர் பேசலீங்க. பிரதர் பேசுற கருத்துக்கு ஒத்திசைவாக இருக்கிறத பிரதர் வந்து அந்த காலத்துல தான் சிந்திச்ச காரியங்கள், பைபிள்ல இருந்து கண்டுபிடித்த காரியங்கள் அப்படியே நிதர்சனமா வெளியில இருக்கிற மீடியால வருது. பாருங்க, இவரு இந்த கருத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது சபையின் சரிவு அப்படின்னு ஒரு 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 மற்றொரு பைபிள் ஸ்டூடெண்ட் அல்லாத ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார். சபையின் சரிவு அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. அந்த நார்த் ரிவ்யூ அங்கிருந்து திரும்ப வாசிங்க. தி நார்த் அமெரிக்கன் ரிவ்யூ என்ற பத்திரிகை சில ஆண்டுகளுக்கு முன் ஜான் எட்கர்டன் ரேமண்ட்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட சபையின் சரிவு என்ற கட்டுரையை வெளியிட்டிருந்தது. இதில் சபைக்கு எதிரான சக்திகளை குறித்தும் முடிவில் நிச்சயம் அவை அழிவுக்கே கொண்டுவிடும் என்பதை பற்றியும் அவர் கூறியிருப்பதாவது: கிறிஸ்தவ சபை தற்போது மிகுந்த முரண்பாடான போராட்டத்தின் நடுவில் இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் நிறுவப்பட்டது முதல் இல்லாத அளவு அநேக எதிர் சக்திகள் அதன் மீது அடுத்தடுத்து படையெடுக்கின்றன. உலக சக்தி என்று சில வேதாந்திகள் குறிப்பிடும் தற்போதுள்ளதை காட்டிலும் வலிமையாக இருந்ததில்லை. சபையானது ஏதோ காட்டு மிராண்டித்தனமான ஜனங்களினாலோ அல்லது மூட நம்பிக்கையுடைய வேதாந்திரிகளாலோ அல்லது புராணங்களை நம்பும் மதங்களின் ஆசாரியராலோ எதிர்க்கப்படாமல் மிகவும் மேன்மையான கலாச்சாரமும் ஆழ்ந்த கல்வியும் ஆழமான தெளிவான ஞானமும் உடைய தேசங்களாலே எதிர்க்கப்படுகின்றன. தனது வளர்ச்சி பாதை முழுவதிலுமே உலக சக்தியால் தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு அதை சமாளித்ததால் சபை உயர்வான நிலையை பெற்றமைக்கு அடையாளமாகவும் மனித சிந்தனைக்கு ஒரு சீரிய குறிக்கோளாகவும் இருக்கிறது. மேலும் சபையின் எதிர்ப்பாளர்கள் யாவருமே வேலிக்கு அப்பால் இருக்கவில்லை. நீண்ட அங்கிகளை அணிந்தும் தன் அதிகாரத்தின் குரலோடும் உலகுக்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டும் அவளுக்குள் இருப்பவர்களில் அநேகர் அவளது தலைமையை தூக்கி எறிந்து அவளது மேன்மையை குறித்து வாதிடவும் தயாராக இருக்கின்றனர். சபையின் சட்ட திட்டங்களுக்கு இன்னும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் திரளானவர்கள் தற்போது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர். சந்தேகம் என்பதே கீழ்ப்படியாமை மற்றும் கைவிடுதலுக்கான முதல் படியாய் இருக்கிறது. சபையில் எத்தனை உண்மையுள்ள ஆத்துமாக்கள் தங்கள் ஆவியில் வேதனையோடு முணுமுணுக்கின்றன என்பதையும் துன்பம் அனுபவிக்கின்றன என்பதையும் உலகத்தால் அறிய முடியாது. ஆனால் இன்னமும் தங்கள் நாவை அடக்கி வாயை மூடி மனசாட்சியின் நிமித்தம் பேசாமல் மௌனமாய் இருக்கின்றனர். தங்கள் சகோதரர் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இப்படி இருக்கின்றனர். அவர்கள் அமைதலாய் இருப்பது கண்டனத்துக்கு பயந்து அல்ல, ஆனால் காலம் கடந்து விட்டது, சபை தவறு செய்யாமலேயே நேர்மையற்றது என குற்றப்படுத்தப்படும் என்பதற்காகவே. இந்த இடத்துல சபையினுடைய சரிவு பத்தி பேசிட்டு
இன்னொரு முக்கியமான ஒரு முரண்பாடு பத்தி பேசுறார். அது பாருங்க, இன்னொரு முக்கியமான முரண்பாடு பத்தி. ஆனால் இங்குதான் முரண்பாடான கருத்து இருக்கிறது. அதாவது 128வது பக்கத்துல இருக்கிற முதல் பத்தி, சாரி 2வது பத்தி. சபையானது கிறிஸ்துவின் போதனைகளையும் அவரது நற்செய்தியையும் பரப்பும்படியும் உறுதியாய் கூறுகிறது. உலகமானது அதை கேட்ட பின் பதில் கூறுகிறது, நீங்கள் சத்தியத்தை தவறான வழியில் மாற்றிவிட்டீர்கள். மேலும் மத நம்பிக்கையற்ற உலகம் ஒரு நம்பிக்கையுள்ள சபைக்கு அதனுடைய மத கோட்பாடுகளை போதிக்கும் பரிதாபமான காட்சியை பாருங்கள். இது யுகத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. மேலும் முழுவதும் புதுமையாகவும் உள்ளது. ஆதி முதல் உலகத்தில் மருத்துவரே முதலில் உங்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சொல் பழக்கத்தில் இருந்து வந்தது. ஆனால் நவீன காலத்தில் மருத்துவரே உங்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் என்று சொல்ல மனிதர்கள் துணிந்துவிட்டார். அதாவது சபைதான் மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஆனா சபைக்கு உலக ஜனங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு சபைகள் தங்களுடைய கோட்பாடுகள்ல ரொம்ப வலுவிழந்து போய் கிடக்குது அப்படிங்கறது எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இதுல நாம பார்க்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஒரு பாகங்களும் ரொம்ப வீக்கா இருக்குது. அதாவது அரசியல் பாத்தீங்கன்னா அது வீக்கா இருக்குது. இந்த ஐஸ்வர்யவான்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் வீக்கா இருக்கிறாங்க, அவங்க மேலேயே குற்றச்சாட்டு. மத அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு. அவங்களுடைய சின்சியாரிட்டி மேலேயே நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்படியெல்லாம் இருக்கு. இப்போ இந்த மூணையும் வச்சு பார்க்கும்போது, சங்கீதம் 50வது அதிகாரத்தையும் வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடைசி பத்தி இந்த அத்தியாயத்துல கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம். இவ்விதமாக உலக அரசாங்கத்தில் பாபிலோன் தன்னுடைய செய்கைகளுக்காக நியாயஸ்தலத்தின் முன் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதனை சங்கீதக்காரன் எத்தனை அழுத்தமாக தீர்க்க தரிசனத்தால் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை மறுபடியும் கவனத்தில் கொண்டு வரலாம். தேவன் இத்தனை நூற்றாண்டுகளாய் மௌனமாய் இருப்பதும், அதே சமயம் தீமையானது தேவனுடைய உண்மையுள்ள பரிசுத்தவான்களை பல வகையிலும் உபத்திரவப்படுத்துவதும் சம்பவிப்பதால் தேவன் இவைகளை கவனிக்க தவறிவிட்டார் என்று எண்ண வேண்டியது இல்லை. ஆனால் தீர்க்கதரிசியின் மூலம் அவர் உரைத்த அந்த காலம் வந்துவிட்டது. அவர் கூறியிருப்பதாவது, ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். எனவே விழித்திருந்து இந்நாட்களில் சரியான வழியில் நடப்பவர்கள் இந்த பயங்கரமான மிக முக்கியமான காரியங்களை கூர்ந்து கவனித்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதலும் எத்தனை நேர்த்தியாய் ஒத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். பாத்தீங்களா? சோ நமக்குரிய படிப்பினையாக என்ன அப்படின்னா, இந்நாட்களில் விழித்திருந்து சரியான வழியில் நடப்பவர்கள் இந்த பயங்கரமான மிக முக்கியமான காரியங்களை கூர்ந்து கவனித்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதலும் எத்தனை நேர்த்தியாய் ஒத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இதுதாங்க நீதிமன்றத்தின் முன்பாக பாபிலோன். பொதுமக்கள் தான் இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. பொதுமக்கள் தான் இவங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. இவங்க செஞ்ச குற்றங்கள் என்னென்ன? பேசுனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. கொடுத்த பொறுப்பு என்ன, ஆனா நடந்த வாழ்க்கை என்ன? இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவங்க மேல அங்க கொடுக்கப்படுகிறது அன்பானவர்களே. சோ இதற்கு அடுத்ததாக நாம 5வது அத்தியாயத்துக்குள்ள பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த 5வது அத்தியாயத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா, மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் தேசிய அளவிலானது. தேசிய அளவிலானது. இதுக்கு அங்க இருக்கிற சகோதரிகள்ல யாராவது ஒரு வசனம் வாசிக்க வேண்டியதாக இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல தேசிய அளவுல எப்படி இருக்கும் அப்படிங்கறத கர்த்தர் இயேசு ஒரு வசனத்துல பேசியிருக்கிறார். லூக்கா 21வது அதிகாரம் 22 வாசிங்க. லூக்கா 21:22. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே.
இப்ப அப்படியே 25, 26 கூட சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். இப்ப கடைசியா படிச்சாங்க பாருங்க, மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 3-4 வரிகளே அதை தெளிவாக புரிய வச்சிரும் அன்பானவர்களே. இப்போ அந்த பகுதிகளை வாசிக்கலாம். அதாவது 144வது பக்கம், 144வது பக்கத்துல முதல் 3 வரிகள் படிங்க. தங்களுக்கு எதிராக நியாயத்தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் தங்களது அதிகாரத்தின் ஸ்திர நிலை எவ்வகையிலும் உறுதிப்படுத்தப்பட்டவை அல்ல என்பதையும் மிக வெளிப்படையாய் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் சமூக அதிகாரங்கள் உணர்கின்றன. இதுதான் இது கொஞ்ச நாள்ல போக போக அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜாக்கள், சர்வாதிகாரிகள், சக்கரவர்த்திகள் அவங்க எல்லாரும் எவ்விதம் மக்கள் போராட்டம்னு மக்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருப்பாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, அட்டூழியங்கள் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா ஜனங்களும் சேர்ந்து மொத்தமா அடிக்க வருவாங்க பாருங்க. அடிக்க வரும்போது இது வரைக்கும் வரலாற்றுல பல முறை நாம் பார்த்திருக்கிறோம், ஒத்தையா இருக்கிற ராஜா, பெரிய இராணுவமே இருந்தா கூட அந்த ஜனங்களை கட்டுப்பாடு பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு எழுதுறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய கருத்துக்கள்ல நாம் பார்த்து வச்சிருக்கிறோம், ஜனங்களை மட்டும் அவங்கள கொடுமைப்படுத்தி கடைசியில அவங்களுடைய மாம்சங்கள் தூண்டப்பட்டு அவங்க ஒரு பெரிய கூட்டமா வந்துட்டாங்கன்னா இவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, யுத்தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உள்நாட்டு போர்களை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை. ரொம்ப குறிப்பா ஒரு முக்கிய கருத்து சொல்றாரு, 1800க்கு மேல ஒரு வருஷம் கூட சண்டை இல்லாத வருஷமே இல்லை அப்படிங்கிற. சண்டை இல்லாத வருஷம் இல்லை, ஒரு வருஷம் கூட ஒரு சமாதான ஆண்டுங்கிறதாக இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், விமர்சனங்கள், இது மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதாவது 1800க்கு மேல மட்டும் ஒரு 100 வருஷத்துல 1900 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்துல மட்டும் 54 யுத்தங்கள் நடந்திருக்கு, பிரான்ஸ்ல மட்டும் 42, ரஷ்யால 23, ஆஸ்திரியால 14, புரூஷியா அப்படிங்கிற இடத்துல 9. பல ராஜாக்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்களாமா, ஐயோ இந்த ஜனங்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் நாங்க குளங்குளமா கோத்திரமா வம்சமா நாங்க ராஜாக்களா இருந்தோம், இதோ என்னோட முடியட்டும், என் பையனுக்கு இந்த வேலை வேண்டாம், நாங்க அரச குடும்பத்தில இருந்து நாங்க வெளியே வந்துடுறோம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அரச குடும்பமா இருக்கிற நிறைய பேரு எங்களால ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்த ஒரு முக்கியமான கருத்து, இந்த அணு ஆயுத அல்லது ஆயுத பேரங்கள், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்களை கொள்முதல் பண்றது, இதெல்லாம் கேட்கும்போது அடி வயிற்றுல பொதுமக்களுடைய, தேசிய அளவுல பொதுமக்களுடைய அடிவயிறு இருக்கு இல்லைங்களா, அது கலங்கி இருக்குது அப்படிங்கிற, கலங்குது. இதத்தான் கர்த்தர் இயேசு வசனத்துல பேசி இருக்கிறாரு. ஜனங்களுடைய இருதயம் என்னவாகும் அப்படின்னா கலங்கும் அப்படிங்கிற. சகோதர சகோதரிகளே, இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நாடு சும்மா மிரட்டலுக்காக கூட சில வியாபார ஆயுத கொள்முதல்
செய்திகளை எல்லாம் வெளியிடுவாங்க பயமுறுத்துறதுக்குன்னு. அப்படியெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேசர்ல இருக்கிற மிஷின் எல்லாம் வந்திருக்குது. அப்படி சுவிட்ச் போட்டா லேசர் போய் ராணுவ வீரர்களை எல்லாம் அப்படியே கட் பண்ணிடும், அரை துண்டங்கள் ஆக்கிரும். அதே மாதிரி அநேக உயிரியல் சார்ந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு. கண்ணி வெடிக்கல், நிறைய குண்டுகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா 100 வருஷம் முன்னாடி வால்யூம்ல துப்பாக்கியை பத்தி மேன்மை எழுதியிருப்பார். துப்பாக்கியை பத்தி அதாவது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, துப்பாக்கியினுடைய மேன்மை என்ன அப்படின்னா, ஒரு பவுடர் மாதிரி போட்டு புகை வராத பவுடர் மாதிரி இருந்து அது துப்பாக்கிக்குள்ள போய் தூரத்துல இருக்கிற ஒரு ஆளை அப்படியே சுட வச்சு அப்படியே வெடிக்க வச்சு கொள்ற கருவியை பார்த்து அந்த காலத்துல 100 வருஷம் முன்னாடி துப்பாக்கியை ரொம்ப பவர்ஃபுல்லா பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு துப்பாக்கி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதை விட பயங்கரமான ஆயுதம் எல்லாம் வந்திருக்கு. அது சுட்டா சவுண்டே வராம கூட வெடிக்கும், அந்த மாதிரி வெடிக்க வைக்கலாம். சுடுற சவுண்டு கேட்கும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு துப்பாக்கி சுட்டுது அப்படின்னா பயங்கரமா சவுண்டு கேட்கும். ஆனா சைலண்டா சவுண்டே வராம சுடுற கன்னெல்லாம் வந்து போச்சு. அதே மாதிரி இன்னும் பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வந்திருக்கு. வேகம், அதனுடைய வீரியம் அதெல்லாம் அதிகரிக்கிற அளவுக்கு குண்டுகள், ஆயுதங்கள் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல ரொம்ப குறிப்பாக அன்பானவர்களே, இந்த அமெரிக்க ஐக்கிய தேசம் கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேசங்கள் மீதான குற்றச்சாட்டுல தேசங்களுக்கு வரக்கூடிய தேசிய அளவிலான உலகளவில ஆன இந்த பிரச்சனைகள்ல அமெரிக்கா தப்பாதுன்னு எழுதுறாரு. இது எழுதும் போது அவர் அந்த தேசத்துக்குள்ளதான் உட்காந்துக்கிறார். ஆனா தெளிவா எழுதுறாரு, இந்த தேசம் தப்பித்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறம் எரேமியா 6வது அதிகாரம் 14வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு காரியம் பேசுறார். ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சமாதானம்னு பேசுறது முக்கியம் கிடையாது அப்படிங்கறது பேசுறாரு. நிச்சயமா உலகத்துல சமாதானத்தை நிலைநாட்டவே நீ முடியாது, அது ராஜ்யத்துலதான் நீ வாய்ப்பு. சோ சகோதர சகோதரிகளே, அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத யாராவது கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. தமிழ்ல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. சிவில் அதிகாரங்கள் எதிரான மன்னர்களும் பேரரசர்களும் மக்களின் அமைதியின்மையை கண்டு குழப்பமடைந்துள்ளனர். வரவிருக்கும் போர் தவிர்க்க முடியாதது. அச்சத்தை ஏற்படுத்தும் ஆயுத போட்டி. சோ இதெல்லாம் தான் லூக்கா 21வது அதிகாரத்துல மக்களுடைய இருதயத்தை தேசிய அளவுல சீர்குலைக்கும் காரியம் அப்படின்னு பேசுற. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, உலக அளவுல இவங்க சமாதானம் சொன்னா கூட அது கிடைக்காது. வாசிக்கலாம், எரேமியா 6வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. எரேமியா 6:16ங்களா பிரதர்? 14. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இது அங்க பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு காரியம். கள்ளதீர்க்கதரிசிகள் சமாதானம் சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா அவங்க பாபிலோன் கையில அடி வாங்க போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, உலகம் நம்ம சமாதானமா தான் இருப்போம்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத பிரதர் எடுத்து காட்டுறாரு. இஸ்ரேல் தேசத்தார் கண் முன்னாடி பார்த்த மாதிரி பாபிலோன் கிட்ட அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அடிமையாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப குறிப்பா இந்த பாபிலோன் அமைப்பு அப்படிங்கிறது உலகத்துக்கிட்ட சிக்க போகுது அப்படிங்கிறது நாம கண்கூடாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப 6வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு பாருங்க. 6வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு
அவங்களுடைய கன்ஃபியூஷன் இன்னொரு விதமா கூட இருக்கும். அது என்னன்னு பாருங்க. யாராவது 6வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. ஆமா ஆமா. இப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் போட்டுப்போம். ஓகே. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த கன்ஃபியூஷன் வந்து தேசிய அளவில் இருக்கிறத நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்ப மத சம்பந்தமானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கறோம். இருக்கிறதுலயே இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். இது வந்து ஒரு பெரிய அத்தியாயம். 6வது அத்தியாயம் வந்து 4வது வால்யூம்ல 6வது அத்தியாயம் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் மத சம்பந்தமாக பல பேர் இவர் பேசின கருத்துக்களை இசைவா நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. அதை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இதுல ஃபுல்லா ஒட்ட வச்சிருக்கிறாரு 7ஆம் தூதன். அநேக கருத்துக்களை எடுத்து எடுத்து ஆதாரங்கள் ஒண்ணு பின்னாடி அடுக்கிக்கிட்டே வர்றாரு. 100 வருஷம் முன்னாடி 7ஆம் தூதனுடைய கண்கள்ல மத சம்பந்தமான பாபிலோனுடைய வீழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை பாபிலோன்ல இருக்கிறவங்களே அல்லது பாபிலோனை பத்தி விமர்சனம் பண்றவங்களே பேசின கருத்துக்களை ஃபுல்லா இந்த அத்தியாயத்துல போடுறாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயத்தினுடைய முதல் மற்றும் 2வது பத்திய மெதுவா படிக்கும்போது நீங்க கேட்டு பார்க்கணும். முதல் மற்றும் 2வது பத்திய படிக்கும்போது ரொம்ப தெளிவா கேட்கணும். ரொம்ப குறிப்பா 2வது பத்தின்னு நீங்க சொல்லி படிங்க. படிக்கும்போது அது ரொம்ப முக்கியமானதாக அது இருக்கும். படிப்படி தற்போதைய நியாயத்திற்கு மகா பெரிய பெயர் கிறிஸ்தவ சபைக்கே என்று நாம் கருதுகிற போது தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மகா மேன்மையானதும் தேவனுக்கும் அவரது சத்தியத்துக்கும் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுமான கிறிஸ்துவின் உண்மை சபையும் கூட இந்த வஞ்சகமும் மூர்க்கமுமான சந்ததியாருக்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தாருக்கு இவர்கள் உடன்படிக்கை செய்த சபையாக தெரிய மாட்டார்கள். ஆனால் நமது கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து தீர்ப்பு செய்கிற தேவனால் தனிப்பட்ட முறையில் அறியப்பட்டவர்கள். எத்தனை விஸ்தாரமாய் அவர்கள் சிதறி இருந்தாலும், ஒருவேளை கலைகளுக்கு நடுவே நிற்கும் கோதுமையை போல் தனித்திருந்தாலும் அல்லது பிறரோடு கூடி இருந்தாலும் தேவனுடைய கண் அவர்கள் மீது எப்போதும் நோக்கமாய் இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள், அதாவது பரிசுத்தப்படுத்தப்பட்டு முழுமையாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். உண்மை இல்லாமல் வெறும் அவரது பெயரை மட்டுமே சுமந்திருக்கும் மகா பெரிய சபைகள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் பங்கு பெறுவர். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு மகா பாபிலோனின் நியாய தீர்ப்பில் பங்கில்லை. அவர்கள் அதற்கு முன்பாகவே அறிவு பெற்று அவளை விட்டு வெளியே வந்தவர்கள். இந்த கூட்டத்தாரே சங்கீதம் 91 46 ஆசீர்வாதமாய் ஆறுதல் படுத்தப்படுவதும் கூறப்பட்டிருப்பவர்களும் ஆவர். வெறும் சம்பிரதாய போலியான தெய்வீக காரியங்களில் இருப்பவர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய விழிப்புள்ள கண்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களை பகுத்துணர்ந்து அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இது வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப 2வது பத்தியை கொஞ்சம் வாசிங்க. கிறிஸ்தவ ராஜ்யங்களின் சமூக அதிகாரங்கள் தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் இக்கட்டிலும் இருப்பது எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தப்படுகின்றது. பாருங்க, மீண்டும் வாசிக்கணும். இன்னைக்கு நாம் பார்த்த கருத்து என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இங்க ஒரு பாயிண்ட்ல எழுதுறாரு பாருங்க. மீண்டும் அந்த வரிகளை கொஞ்சம் வாசிங்க. அந்த 2வது பத்தியின் காரியங்களா கிறிஸ்தவ ராஜ்யங்களின் சமூக அதிகாரங்கள், அதாவது நாம் சொல்றது எந்த கண்ட்ரிஸ் அப்படின்னா, எதெல்லாம் கிறிஸ்தவ நாடுகள்னு சொல்றோமோ அந்த நாடுகளுடைய அரசியல் அதிகாரங்கள். அப்புறம் அதெல்லாம் தடுமாற்றத்தில் இருக்குது. அடுத்தது குழப்பத்தில் இருக்குது. அப்புறம் இக்கட்டுல இருக்குது. எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தப்படுகின்றது.
எல்லா இடங்கள்லயும் அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்கங்கிறது தெரிய வருது. அடுத்தது மத சூழ்நிலையும் ம் சமாதானத்திற்கோ பாதுகாப்பிற்கோ நம்பிக்கை கொடுக்கவில்லை. பார், அதே மாதிரிதான் மத சூழ்நிலைகளும் இருக்கும். எப்படி கிறிஸ்தவ தேசங்களினுடைய அரசியல் அதிகாரங்கள் ஆட்டம் காணுதோ அதே மாதிரி தான் மத சம்பந்தமான காரியங்களும் ஆட்டம் காணுது. அதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறார். அடுத்தது தற்கால நாகரிக சபைகளோ தற்கால நாகரீக சபைகள் இன்னைக்கு வளர்ந்து பெரிய பெரிய சிலுவைய பில்டிங் மேல ஒட்ட வச்சுட்டு அதுக்கு லைட் எல்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய சபைகள் இருக்குது பாருங்க, தற்கால சபைகள். அங்கிருந்து மீண்டும் வாசிங்க. தற்கால நாகரிக சபைகளோ தற்கால நாகரீக சபைகள் தேசங்களைப் போலவே தாங்களே பின்னிக் கொண்ட வலையில் சிக்கி கிடக்கின்றன. இதுதான் பாயிண்ட். தாங்களே சிக்கி கொண்ட வலையில அவைகள் சிக்கி கொண்டு இருக்கு. அப்புறம் ஒருவேளை தேசங்கள் அநீதி என்னும் விதையை காற்றில் விதைத்திருக்குமாயின் பெரும் துன்பம் என்னும் சுழல் காற்றில் அதன் பலனை மிகுதியாய் அறுவடை செய்ய வேண்டும். பேர் சபையாகிய கிறிஸ்தவ ராஜ்யங்கள் இந்த விதைப்பில் பங்கு கொண்டிருந்தால் அறுவடையிலும் கூட பங்கடைவார்கள். பாருங்க, ஒருவேளை அந்த கிறிஸ்தவ தேசங்களுடைய அரசியல் அதிகாரங்கள் தங்களுடைய தவறுகளை விதைச்சிருக்குது, அநியாயங்களை விதைச்சிருக்குது அப்படின்னா நிச்சயமா அதனுடைய தண்டனைகளை அவங்க அறுத்தே ஆகணும். அதே மாதிரி மதங்கள் கூட அரசியல் அதிகாரங்களுடைய தவறுகளுக்கு துணை போயிருந்தது அப்படின்னா நிச்சயமாக எப்படி அரசியல் சக்திகள் அழிவுக்குள்ள போகுதோ அதே மாதிரி மத சக்திகள் கூட அழிவுக்குள்ள போகும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அநியாயத்தை விதைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பலன் என்ன? தண்டனை. அநியாயம்ங்கிற ஒரு விதைய விதைச்சா தண்டனை தான் பதிலா வரும். நீதிய விதைச்சா சமாதானம் வரும், ஜீவன் வரும். இங்க அநீதிய விதைச்சிருக்கிறாங்க கிரியைகள் மூலமா. அரசியல் சக்திகள் மட்டும் இல்ல, மத சக்திகளும் கூட்டு களவாணிகளா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எதைத்தான் அறுத்து ஆகணும் அப்படின்னா தண்டனை மற்றும் மரணம் மற்றும் அழிவு, இதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அந்த பேர் சபைகளினுடைய இந்த குழப்பம், அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அவனுக்கே தெரியாது. ஒருவேளை பெண் பால்ல சொல்லணும்னா அவன் நல்லவளா கெட்டவளா பாபிலோன் சபைக்கே அவளுக்கே தெரியாது. இதுதான் அவளுடைய குழப்பம். என்ன மாதிரி குழப்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இவ வேலை என்ன? பைபிளை படிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய கொள்கைகளை வெளிப்படுத்தணும். இதுதான் இவங்க வேலை. ஆனா செய்யறது என்ன அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தும் கனப்படுத்தும் உபதேசங்களை புறக்கணிச்சுட்டு மனிதர்களுடைய கொள்கைகளை சபைக்குள்ள கொண்டு வந்ததுதான் இவங்களுடைய மிகப்பெரிய குழப்பம்னு எழுதுறாரு. இவங்களுடைய குழப்பம் என்ன அப்படின்னா, உடைய கன்ஃபியூஷன்ஸ் பாருங்க. வேதாகமத்தை புறக்கணிச்சு, பைபிளை புறக்கணிச்சுட்டு தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடகர்களை சபை ஆராதனையில பாட வச்சு பேசி கேட்டுட்டு இருப்பாங்க. பாடல்களையும் ராகங்களையும் ருசிச்சுட்டு இருப்பாங்க தேவ ஆராதனையில. பாத்தீங்களா? அதே மாதிரி சில அரசியல் தலைவர்களை சபைக்கு சிறப்பு விருந்தினர்களை அழைச்சிட்டு தங்களுக்கு சமூக அதிகாரமும் அந்தஸ்து இருக்கு அப்படிங்கிறத பகட்டா காட்டிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா அந்த தாம்பரம்ல இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வெளியே போகும்போது ஒரு 40, 45, 50 வயசுல இருக்கிற அம்மாங்கெல்லாம் சபையில ஆடிட்டு இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிகள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க ஆராதனையில. அது சிசிடிவில எல்லாம் அப்படியே தெரிஞ்சுட்டு வரும். எப்படி? அதாவது வேதம், அதனுடைய ஒழுங்குமுறைகள் அதெல்லாம் பேச வேண்டியவங்க இவங்கதான். ஆனா எல்லாத்தையும் மறுதளிச்சுட்டாங்க.
வேதத்தவே மறந்துட்டாங்க. அடுத்தது மனிதர்களுக்குள்ள பாகுபாடுகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை முறைய கொண்டு வந்தது இவங்க தான். நீங்க பெயர் சபைகளை ஒருவேளை உள்ள இருந்து வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதே சமயம் கொஞ்சம் நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அங்க போனாவே அந்த பாதிரி இருக்கிற இடத்துக்கும் விசுவாசி இருக்கிற இடத்துக்கும் நடுவுல ஒரு கம்பம் மாதிரி கட்டி வச்சிருப்பான். அதாவது ஒரு தடுப்பு இருக்கும். இப்போ நம்ம எக்லிசியாலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்பீக்கர் எங்க நிக்கிறாரோ அதே மாதிரி ஹால் அப்படியே போகும். நம்ம ஸ்பீக்கருக்கும் நமக்கும் தடுப்பெல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஸ்பீக்கருக்கு ஒரு புல்பீட்டு போட்டு புல்பீட்ல பேச சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகுபாடுகள் நிறைஞ்ச போதனைகளை கொண்டு வர்றது. பாதிரிங்கிறவரு தேவனுடைய பாத்திரம், நம்மெல்லாம் அழுக்கான பாத்திரம், நம்ம அவர் தொடக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற பாகுபாடுகள், மனித உயர்த்துதல்கள், மனிதனுடைய கற்பனைகள், இது சார்ந்த போதனைகள் எல்லாம் சபைக்குள்ள இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸ். இதுதான் அவங்களுடைய கன்ஃபியூஷன். ஒரு ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சபை, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற சபையில இது ரெண்டுமே இருக்காது. தெளிவா இருப்பாங்க. வேதம் எதை சொல்லுதோ அதைத்தான் போதிப்பாங்க. சொந்த கதை சோகதை கிடையாது. அதே மாதிரி சகோதரர்கள் யாவரும் சமம். சகோதரியா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் புது சிருஷ்டியே காரியம். இது நாம அங்க பார்க்கணும். சகோதரர்களே, இதுக்கு அடுத்தது ஒரு இருதயபூர்வமான ஆராதனை அப்படின்னு ஏறெடுக்காம உதட்டளவிலான ஒரு ஒரு வழிபாட்டு முறைமை அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனை போய் அட்டன் பண்ணீங்கன்னு வைங்களேன். பரவலதில் பரம்பிதாவே உடைய ராமஸ்து விடுவதாக, உடைய ராட்சி வருவதாக, உடைய திருத்தம் பரவலை செய்யப்படுவதாக, பூமியிலே செய்யப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக அப்படி சொல்லிட்டு இந்த கோவில்ல இது பண்றவங்க மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரமண்டல ஜெபிச்சுட்டு நாத்மாவை கத்திரிஸ்தோத்ரி, என் முழுமை பத்ரி, நாத்மாவை கத்திரிஸ்தோத்ரி. இது என்னங்க இது? இது போன்ற செயல்பாடுகள்ல இன்னைக்கு ஏறிடுது. அப்படியே அவங்க நூற்றாண்டுகளா இந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெயர் சபையில தேவ செய்திக்கு கொடுக்கப்படுகிற நேரம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு ஒரு அவங்களுடைய பேச்சாளர் என்கிறவர் பென்டிகாஸ்டல் சொல்லல, இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் அப்படிங்கிற இந்த சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, இசிஐ கொஞ்சம் சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்களேன். எவ்வளவு நிமிஷம் கொடுப்பாங்க? ஒரு ஆர்சியில 3/4 மணி நேரம். ஆர்சியில 3/4 மணி நேரம். பரவாயில்ல. சண்டே சொல்லுங்க. சண்டேல சாதாரண நாள்கள்ல 20 நிமிஷம் 20 மினிட்ஸ். சிஎஸ்சில 1 மணி நேரம். சகோதர சகோதரிகளே, நாம கேள்விப்பட்டதுல 20 மினிட்ஸ் தான் பேசணும். 20 மினிட்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பாட்டு படிக்கிறது அதெல்லாம். 20 நிமிஷம் இவரோட இந்த உரை இருக்கும். அந்த உரையில லைட்டா சில வசனங்கள் வாசிப்பாரு. அதுக்கு விளக்கங்கள் தாறுமாறா இருக்கும். இங்க கொஞ்சம் மாதிரி இருக்கும், அங்க கொஞ்சம் மாதிரி இருக்கும், என்னென்னமோ கருத்துக்கள் வரும். வசனத்துக்கு வசன ஆதாரம் வச்சு பேசுறதெல்லாம் இங்க இல்ல, போயிடுச்சு. அதெல்லாம் வாந்தி பண்ணி போடப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கடைசியா மீண்டும் நிறைய பாட்டுகள் இருக்கும். அப்புறம் சில வாய்ப்பாடு மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்.
சோ அப்ப இறுதியபூர்வமான ஆராதனை, கருத்தோடும் ஆவியோடும் செய்யக்கூடிய ஆராதனை அங்க இல்லை, போயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஆவல் குறைவாக இருக்கக்கூடிய ஜனங்களை கவர்கிறதுக்காக, அவங்களுடைய மெம்பர்ஷிப் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னதானங்கள், அப்புறம் பாடலை வச்சு என்ன பண்றது அப்படின்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஏற்படுத்துறது, அப்புறம் வெளியூர் செய்தியாளர்களை கூட்டிட்டு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கன்வென்ஷன் போடுறது. ஸோ இந்த மாதிரி பண்றது. இது எல்லாத்துக்கும் மேல உலகத்துல என்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கோ அதை சபையினுடைய ஆராதனையில கொண்டு வர்றது. இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க இவங்களுடைய குழப்பம். ஸோ இவங்க மேல சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஒழுக்கமின்மை. இது இவங்க மேல சொல்லப்படுகிற முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தேவபக்தியின் குறைபாடு. மூன்றாவது, நான் உலகம் முழுசையும் மதம் மாத்திரேன்னு சொல்லிட்டு அதுல ஃபெயிலியர் ஆனது. அது பண்ணவே முடியாது. ஆனா அதுல ஓரளவுக்கு தகுதியுடைய நபராக இவங்க இல்லவே இல்லைங்க. சோ ஆக மொத்தம் இவங்க யார் இல்லை அப்படின்னா தேவனுடைய ஆளுங்களே கிடையாது. சோ மத அமைப்புகள் தங்களுக்குரிய பொறுப்புகளை வாங்கிக் கொள்கின்றன, அடிகளுக்கு பொறுப்பேற்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க. ஒரு சிலது நாங்க தமிழ்ல போட்டிருக்கிறோம், நீங்க அதை படிச்சுக்கலாம். கொஞ்சம் படிச்சு காட்டினீங்கன்னா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் படிச்சு. வேதாகமத்தினை புறக்கணித்து தேவனை நிந்திக்கும் மனிதர்களின் தேவ அவமதிப்பு கட்டளைகளை கோட்பாட்டிற்காக கற்பித்தல், விரோதமான பிளவுகளை ஏற்படுத்தும் முரண்பட்ட கோட்பாடுகளை கற்பித்தல், இருதயபூர்வமான வழிபாட்டின் அல்லது ஆராதனையின் இடத்தில் தெய்வீகத்தின் சடங்கு வடிவங்களை ஏற்றுக்கொள்வது, சபையில் ஆர்வமற்ற உறுப்பினர்களை ஈர்க்க தேவாலய வழிபாடுகளில் உலக பொழுதுபோக்கு உட்பட செய்தல். இதுக்கு அடுத்தது அன்பானவர்களே இன்னொரு குற்றச்சாட்டு இவங்க மேல வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 1893 ஆண்டு ஒரு இந்தியர் அமெரிக்கால போய் ரொம்ப புகழ் வாங்கிட்டு வந்தார். அதாவது உலக மதங்களின் பாராளுமன்றம் சிகாகோ அப்படிங்கிற நகர்ல நடந்தது. அதாவது எந்த மதத்தை யாரு அதுல முன்னோடியா இருக்கிறாரோ அந்த மாதிரி அழைப்புகள் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நம்ம நாடை விட்டு வைப்பாங்களா? இந்தியாவுக்கும் அந்த அழைப்பு வந்துச்சு. இந்தியா சார்பா யாரு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா யாரு போனாங்கன்னு? விவேகானந்தர். கரெக்ட். அவர் போயிட்டு பயங்கரமா கைதட்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா எல்லாரும் லேடிஸ் ஜென்டில்மேன் அப்படிங்கிற போது இவர் மட்டும் பைபிளுடைய கருத்தை எடுத்து அங்க பேசினார். என்ன அப்படின்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்டோன்னா பயங்கரமா இதாயிடுச்சு. அப்புறம் இவர் எப்படி நல்லா ஜனங்களை கவர்ற மாதிரி நல்லா சூப்பரான கருத்துக்களை எல்லாம் பேசினாரோ, என்ன சகோதரத்துவம் பத்தி பேசுறது தான், மதங்கள் அடிப்படையில மனிதர்கள் பிரியக்கூடாது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற சமத்துவம் பத்தி பேசிட்டு இருந்தார். இது மாதிரி எல்லாரும் பேசினாங்க. ஆனா கடைசியில பைபிளுடைய முக்கியத்துவத்தை எடுத்து பேசணும் இல்லையா, அது பேச வர்ற இடத்துல கிறிஸ்தவ மத தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோட்டையை விட்டுட்டாங்க. என்னென்னலாம் கோட்டை விட்டாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அன்பானவர்களே. இது எப்படி நடந்தது அப்படின்னா இந்த உலக மதங்களின் பாராளுமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் நடந்தது.
17 நாள். எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5000 பேர் 17 நாள் ஸ்பீச் ஆஃப்டர் ஸ்பீச், ஸ்பீச் ஆஃப்டர் ஸ்பீச். எப்படி நம்மளுடைய கன்வென்ஷன்ல எல்லாம் காலையில ஒரு சப்ஜெக்ட், ஒரு டீ பிரேக், அப்புறம் ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு சிம்போசியம், அப்படி நம்ம கொண்டு போறோம் பேனல். அது வந்து ஒரு 2 நாள் கன்வென்ஷன். அந்த மாதிரி இது வந்து 17 நாள் கன்வென்ஷன் மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்பீச்சு, ஒரு நாட்டில் இருக்கிறவருடைய ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தருடைய ஸ்பீச்சு, அப்படி ஸ்பீச் மேல ஸ்பீச், ஸ்பீச் மேல ஸ்பீச் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. நிறைய பேசியிருக்கிறாங்க. இதுல நம்ம பிரதர் சிலதை கவனிச்சிருக்கிறார் உட்காந்து. என்னதான் பேசியிருக்கிறாங்க இந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன சொன்னாங்களா, இந்த உலக மதங்களின் பாராளுமன்றம் அப்படிங்கிறது உலகளவுல ஒரு கிரேட் சக்சஸ், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது சொன்னது உடனேயே எல்லாரும் ஆமேன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மற்ற கோட்பாடுகள்ல, மற்ற மத பிரிவினர்கள்ல, மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் சகோதரத்துவத்தை நாங்க கொண்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு பாணியில பேசிட்டு, கிறிஸ்துவின் அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தனிப்பட்ட விதத்துல அதை எடுத்து வைக்கல அப்படிங்கிற, தனிப்பட்ட விதத்துல அதை எடுத்து வைக்கல அப்படிங்கிற. சகோதர சகோதரிகளே, அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பின் போது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியில் மேல் மனிதருக்கு சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு அந்த தூதர்கள் சொன்னாங்க பாருங்க. அது இந்த நாள் தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லா மதக்காரங்களும் வந்து ஒன்னாயிட்டாங்கல்ல, அதனால அது இந்த காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையா கவனிக்கும் போது அங்க என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புற மதஸ்தர்களுடைய மத புஸ்தகங்களும் பைபிளும் ஒண்ணுதான் பேசிட்டாங்க. அதாவது சத்தியத்தை விட்டு சமாதானத்தை வாங்குறது, சத்தியத்தை சமரசம் பண்ணிட்டு சமாதானத்தை வாங்குறது. சில பேய்களின் கோட்பாடும் தேவாதி தேவனுடைய கோட்பாடும் சமம் என்று சொல்லி பேசுவது. சகோதர சகோதரிகளை, இப்ப கோர்ட்ல கவனிக்கும் போது இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னங்கிறது நல்லாவே தெரியுது. ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். சோ வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அடுத்த வாரம் நாம இந்த உலக மதங்களின் பாராளுமன்றம் அங்கிருந்து நாம் தொடரலாம். இந்த குற்றச்சாட்டுகளின் மீதான கவனத்தை நாம் மீண்டும் வரக்கூடிய வாரத்துல நாம பார்க்கிறதுக்கு தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாம் பார்க்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யலாம். 6வது அத்தியாயத்தினுடைய பகுதியிலிருந்து அல்லது அந்த நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பான ரொம்ப பொறுமையோடு இருந்த உங்கள் யாரிடத்திலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குழம்பக்கூடாது. நாம என்ன சத்தியம் வச்சிருக்கிறோமோ அந்த சத்தியத்துல தெளிவா இருக்கணும். நாம எதை பேசுறோமோ, எதை விசுவாசமா அறிக்கையிடுறோமோ அதுல ஆணித்தரமா அழுத்தமா இருக்கணும். நம்மளுடைய விசுவாசத்தின் பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். அது காற்றுல ஆடுற செடி மாதிரி இருக்கக்கூடாது, காத்துல பறந்து போகிற சின்ன பேப்பர் மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். யாரு எப்போ எதை பத்தி கேள்வி கேட்டாலும் நான் இதனாலதான் இப்படி விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம தெளிவா பேசுறவங்களா இருக்கணும். ஆனா பாபிலோனுக்கு வந்து அது இருக்காது. அவங்க குழப்பம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. என்ன பண்றோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது விசுவாசத்தை பத்தி கேட்டா கூட அவங்க அதை சமரசம் பண்ணிட்டு சகோதரத்தை முன் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. பர்சனலி ரொம்ப தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம அனைவரோடும் தேவன் தாமே இருந்து காத்து வழி நடத்துவாங்க. ஆமென். தேங்க்யூ.